என்ன இன்னைக்கு ஆஃபீஸுக்கு ஆட்கள் குறைவாக இருக்குது. காலையில் வரும்போதே பார்த்தேன், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. என்ன இன்னைக்கு வேற இல்லையோ இருக்கா, ஃபிங்கர் ஒருக்கா செக் பண்ணணும். அதுக்கடையும் இருக்கா சுரேன் ஒருக்கா கூப்பிட்டு விசாரிப்போம். என்ன எவ்வளோ வேலை ப்ரொஜெக்ட் எல்லாம் பெயிண்டிங்கில் கிடக்குது, ஒரு தினம் ஒன்றும் பார்க்குறையில போல கிடக்கு. என்னென்னு இருக்கா கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாரும் எனக்கு நல்ல விளையாட்டு காட்டுறாங்க போல கிடக்கு. இதை இப்படியே விட்டால் ஆஃபீஸே மூடணும் போல கிடக்குது. ஒருக்கா கோல் அடிப்போம். ஹலோ சுரேன், எமர்ஜென்சியாக ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. ஓகே ஓகே சார், ஐ வில் கம். யா சார் சொல்லுங்க, எதுவும் எமர்ஜென்சியா? என்ன சுரேன், எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது, எவ்வளோ ஒர்க் இருக்குது. ஒரு தடையும் வேலையில் காணையில் வரும்போது தான் நோட் பண்ணினேன். ஒரு ஆஃபீஸுக்கு காண இல்லையே. ஓம் சார், இன்றைக்கு மோஸ்ட்லி எல்லாரும் எமர்ஜென்சி என்ன லீவ் போட்டிருக்கணும். என்ன சுரேன் சொல்கிறீங்க? இன்றைக்கு பார்த்து தான் எல்லாருக்கும் ஒன்றடியாக எமர்ஜென்சி வருதா? யா சார், எல்லாரும் எமர்ஜென்சி என்று தான் லெட்டர் கொடுத்துருக்கிறோம். ஓகே ஓகே, நான் கம்யூனிட்டி மீட்டிங் கொண்டு நடக்கணும். சரி ஓகே, ஒரு நியூ கேர்ள் ஒரு ஆள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணினவா அவன்ட்டுக்கு வந்திருக்கிறாவோ? யார் சார் நியூ ஜாயின்? அந்த கேர்லி ஹேரவா தான் நீ கேட்குறீங்க? யா அந்த அனன்யாவோ அந்த பொண்ணு தான் வந்திருக்காவாவா? இல்லை சார், இன்றைக்கு எமர்ஜென்சியாக அவன் அக்காவுக்கு நிச்சயதார்த்தமாம். அப்போ தான் அவாவும் நிற்கணுமாமண்டு வேற இல்லை இன்றைக்கு. ஓகே ஓகே, அப்போ மீட்டிங் கொண்டு வைக்கத்தான் வேணும் போல். நான் எல்லாம் டிசைட் பண்ணி போட்டு டேட்டை சொல்கிறேன். சரி ஓகே, நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்க. ஓகே தேங்க்யூ சார். அக்கா, ஏன் எல்லாத்தையும் போட்டு யோசிக்கிற? ஃப்ரீயாக விடு, ஏன் எல்லாமே நல்ல காலம்தான். விடு விடு, ஃப்ரீயாக விடு. என்னென்னு கவலைப்படாமல் இருக்க முடியும் சொல்ல? எனக்காக எவ்வளோ கஷ்டங்கள் அம்மா தாங்கியிருப்பா. ஊர் சனமெல்லாம் எவ்வளவு கதைகள் எல்லாம் அம்மாவுக்கு கதைச்சிருப்பான். ராசி இல்லாத பிள்ளைய மூத்த பிள்ளையாக பெற்று வச்சிருக்கிற, அதோ இது ஒன்று இல்லாமல் எவ்வளோ கதைகள் கதைச்சி அம்மாண்ட மனம் காயப்பட்டிருக்கு. நீயே சொல்லு பார்ப்பேன். சரி சரி, இந்த உலகத்தில் பொம்பளையாக பிறந்தாலே, ஒரு ஆம்பளைன்ற துணை இல்லாமல் வாழ்ந்தாலே எவ்வளவோ சனம் கதைக்கும் தான். அதுக்கண்டு அதெல்லாம் போட்டு யோசிச்சா ஒன்றுமே செய்ய இயலாது. இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அக்கா, இந்த ஊர் சனத்துக்கு தெரியுமோ, எல்லாத்துக்கும் கால நேரங்கள் சரியாக வந்தால் தான் எல்லாம் நடக்கும். ஊர் சனம் அடுத்தவன் கதையை கதைக்கிறதா நீ அதுகளுக்கு வேலை. நீ ஏன் இந்த நேரங்களை அதுகளை கொண்டு வந்து திணிக்கிற? விட்டு தள்ளன். சரி சரி விடு, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புவோம். அதுதானக்கா உனக்கு நான் சொல்லுறேன். நீ ஹாப்பியாக இருக்கணும் இந்த மூமெண்ட்டில். நீ எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு இருக்க, அதுதான் எல்லாம் நல்லதான் இனிமேல் நடக்கும். விடு. சரி ஓகே ஓகே, நீங்கள் கதைச்சு கொண்டு இருங்க, நான் போகிறேன் வெளியால். அம்மா என்ன செய்கிறான்னு பார்க்குறேன். அனன்யாக்கா, நீங்களும் பாருங்களோ. ஓமம், நானும் வாரனடி. அனிக்காக்கா, நீ ஒன்றும் யோசிக்காம நீ யோசிச்சு கொண்டு இருந்தால் அம்மாவும் கவலைப்படுவா. சரி அனன்யா, நீ எப்படி ஆஃபீஸுக்கு லீவு போட்ட? என்ன லீவு தந்தாங்களோ? ஓம் அக்கா, நான் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் கட்டாயம் நான் நிற்கணும் சொல்லித்தான் எடுத்தேன் நான். ஓகேன்னு சொல்லி தந்தவங்க லீவு. நீ போனால் தான் தெரியும் என்னண்டு. ஓகே ஓகே. சரி அக்கா, நீ இரு, நாங்கள் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்தோன்னே கூட்டிக் கொண்டு போகிறோம். சரிடி. அம்மா, அனிக்காக்கா வலிக்கிட்டாள். இந்த கண்டு பார்த்து செம்ம அழகா இருக்காள். என்ன ஏண்டி, எந்த பிள்ளை எப்பவுமே அழகுதானேடி. ஏதோ இன்றைக்கு தான் அழகா இருக்கிற மாதிரி சொல்றீங்க. ஓமா, உங்களோட பிள்ளை அழகுதான். யார் சொன்னது அழகா இல்லையாண்டு? இன்றைக்கு ரொம்ப அழகா இருக்கிறாள் என்று சொல்லுறாள் அவள். அதுக்கூடையும் கோபம் பொத்து கொண்டு வந்துட்டு. சாச்சா இல்லடி, கோபம் எல்லாம் வரையில. நானும் சந்தோஷமா இருக்கேன் நிச்சயதார்த்தம் நடக்க போதண்டு. சரி சரி, என்ன இன்றைக்கு அனிக்காக்காவோட நீங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க? அம்மாடி, இன்றைக்கு நீ எனக்கு அடி வாண்டி துளைய போற. இன்றைக்கு என்னவோ உருட்டுன்னு உருட்டுற வச்சு. ஏய் சும்மா இரு, சும்மா இருடி. சும்மா அம்மா, நாங்கள் எல்லாரும் ஹாப்பி மூட்ல இருக்கோம், என்ஜாய் பண்ண வேணாமா? அதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. வந்துட்டாங்க போல, போய் பார் வழியால. அம்மா அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க கிதியண்டி வழியால. ராணி, என்ன இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்குன்னு? ஓமாம்மா, அழகா இருக்குது. வயல்வெளி, மரங்கள், கொடிகள் என்று சொல்லி சுத்தமான காற்றும் உடம்புக்கும் நல்ல சுகாதாரமான ஒரு இடமா இருக்குது. என்ன நாங்களும் போய் சிட்டிக்குள்ள ஒரே வாகன சத்தமும் புகைகளும் அது இதண்டுட்டு டீச்சர் என்ன இருந்தால் இப்படியான ஒரு இடத்துல இருக்கணும். நல்ல ஒரு பொண்ணு தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் போல அடக்கு. அண்ணா, என்ன எல்லாருக்கும் முன்னுக்கு போய் அங்கே நிற்கிற? பார்க்கலாம் பொண்ணு ஆறுதலா. இப்போவே இவ்வளோ அவசரப்படுற? ஏய் சும்மா இரு திவ்யா, என்ன பழக்கம்? எல்லாரும் இறங்கி வந்ததுல நான் இங்கால முன்னுக்கு வந்து நிற்கிறேன். அதுக்கு என்ன வச்சு நக்கல் அடிக்கிறியா நீ? இப்போ பொண்ணை பார்க்க அவசரம், இப்போ என்ன செய்ய போகிற அதுக்கு? உனக்கும் இப்படி ஒரு நிகழ்வு வருந்தானே, அப்போ நான் வச்சு உன்னை கலாய்க்கிறேன். போகிறோம் அட்டி வண்டி கொண்டு ஓட போகிற வந்த வழி பாராம. அண்ணா, இப்போவே இதுக்கே அவசரப்படுற? இப்போ பொண்ணை பார்த்துட்டு வந்து அடுத்த நிமிஷமே கல்யாணம் நடத்துன்னு சொல்ல போகிற போல. அடியே வாயாடி, வாயை மூடிக்கொண்டிட்டடி. அப்பா என்னடு கேளுங்க ஒருக்கா. இங்கேயும் வந்து தங்கச்சியும் அண்ணையும் சண்டையை தொடங்கிட்டீங்களா?
எங்கே போனாலும் சண்டை. 2 பேரில் ஒரு ஆள் கல்யாணத்தை கட்டி வெள்ளனே சீக்கிரமே அனுப்பிடணும் போல. ஓ அப்போ அவனை தான் கெரியா கல்யாணத்தை கட்டி அனுப்புங்க, எனக்கு தான் நிம்மதி இல்லாமல் இருக்கு. அடியே இன்னைக்கு உன்ற தலைமுடிய அறுக்கப்புறம் வாய மூடிக்கொண்டு இருந்துரு சொல்லிட்டேன். டேய் சண்டை பிடிக்காதீங்கடா. ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க அண்ணா சண்டை பிடிக்க வேணாமண்டு. அவன் தான் என்னோட தனவரான். அடியே நானா உன்னோட தலைவன? நீ தானே என்னை நக்கல் அடிச்ச. நீ தான் என்னை நக்கல் அடிச்சு வாய மூடு. வீட்டை வாடி ராட்சசி உன்னைய வச்சு செய்கிறேன். ஏய் உங்கள் 2 பேர்ட்ட சண்டையை இங்கேயும் கொண்டு வந்து நடத்துறீங்களா? ஆ கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு இருங்கோ. கல்யாணம் கட்டுற வயசும் ஆகிட்டுது, இப்பவும் சண்டை. அமைதியா இருங்க, சம்மந்தியார்கள் வராங்க, உள்ள போவோம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வீட்டுக்குள்ள. ஏன் வெளியால நிக்கிறீங்க? வாங்க வாங்க வீட்டுக்குள்ள. இந்த ராணி சீதனங்கள் எல்லாம் கதைச்சதோ தெரியல, ஒரு ஞாபகப்படுத்தணும். வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? வணக்கம் வணக்கம். உங்களோட இடம் ரொம்ப அழகாக இருக்குது. வில்லேஜ் தானே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ஒரே சிட்டியில் ஒரே வாகன சத்தமும் அதுவும் விசலாக இருக்கும் என்ன. இப்படியான இடத்துல இருக்கேக்கில் நல்ல ஹாப்பியாக இருக்கும் என்ன. ஓமோ மாட்டி, அமைதியான இடம் நல்லா இருக்கும் இருக்க. நல்ல காற்றோட்டமும் சுத்த வர வயல்வெளிகள் தானே, நல்ல சுத்தமான காற்று. எல்லாரும் வாரவங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறது எங்கள் இடம் நல்ல அழகாக இருக்குதுண்டு. உங்களுக்கும் இப்போ பிடிச்சிருக்குது என்ன? ஓம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அதான் வெளியால நின்று கதைச்சு கொண்டு உங்களோட இடத்தை ரசிச்சு கொண்டு இருந்தாங்க. ஓ அப்படியா அங்கிள்? அப்போ நின்றுட்டு போங்க வேணும், ஒரு 3 டேஸுக்கு நின்று சுற்றி பார்த்துட்டு போங்க வேணப்பா. இல்லைம்மா, எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது, அப்போ போகணும். நாங்கள் எல்லாம் ஓகேயான பிறகு வந்து நின்று எல்லாம் சுற்றி பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா. ஓகே ஓகே அங்கிள். அண்ணா என்ன இப்போவும் போய் முன்னுக்கு நின்றுட்டா பொண்ணு வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லாம் பெரியாக்களை எல்லாம் கதைச்சு முடியத்தான் பொண்ணு வருவா. இப்போதைக்கு பொண்ணு வெளியே வர மாட்டா, நீங்களை வந்து நில்லு. இன்றைக்கு அடி வேண்ட போகிறேன் நேட்டு. சரி சரி ஓகே. இப்போ பொண்ணு எங்கே? பொண்ணை வெளியாலேயே காணையில் எங்கே நிற்கிறா? ஓமோ ஆண்டி, அக்கா உள்ளுக்கு நிற்கிறா, கூட்டிக் கொண்டு வரேன். வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். வா வணக்கம். சூப்பராக இருக்குது, மஞ்சள் கலர் சாரியில் மங்களகரமாக இருக்கிறீர்கள்மா. ஓ தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. ஓகே ஓகே, எங்களுக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சிருக்கு. உங்களோட பொண்ணு உங்களுக்கு எங்களோட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அக்கா. ஒன்று தான் கேட்கணும், சொல்லு. ஓமாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட பையனை. எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஓகே அப்போ நல்லது. அப்போ எப்போ கல்யாணம் வீடு செய்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க? அதை பற்றி எதுவும் கதைக்கணுமா நீங்கள்? எங்களுக்கு எப்போ இருந்தாலும் சம்மதம் தான். நீங்கள் ஏதாவது டேட் எதுவும் பார்த்து வச்சிருக்கீங்களா, இல்லை இனி தான் பார்க்க போகிறீங்களா? இப்போ என்னண்டா, எங்களோட வீட்டில் எங்களுடைய அம்மா தான் பெரிய ஆள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, தைப்பொங்கலுக்கு பிறகு கல்யாண வீடு செய்வோமான்ற மாதிரி சொல்கிறா. அப்போ உங்களுக்கு ஓகேயா, இல்லை நீங்கள் அதுக்கு முன்னே செய்ய போகிறீங்களா, இல்லை பின்ன செய்ய போகிறீங்களா? உங்களோட முடிவை சொல்லுங்க. ஓகே. இப்போ எங்களை வீட்டில் என்ன பார்த்தா, எங்களை வீட்டில் முதியோர் யாரும் இல்லை. அப்போ உங்களுடைய அம்மா சொல்கிற மாதிரியே செய்வோம், பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் கேட்கணுமோ நீங்கள்? ஓமாம் கதைக்கணும். சீதன பிரச்சனைகள், கல்யாண வீட்டு செலவுகள் எல்லாமே என்ன மாதிரி? சீதனம்டா நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம் சும்மா இருங்கம்மா. சீதனம் எல்லாம் என்னத்துக்கு இப்போ நீங்கள் கிண்டுறீங்க? அவங்க எவ்வளோ தராங்களோ அதை தரட்டுக்கும். அவங்களோட குடும்ப நிலைமையை நாங்களும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் என்ன வயதுக்கு வந்த ஆள் மாதிரியா நடந்து கொள்றீங்க வந்து? ஏய் ராணி, என்ன உங்களோட அம்மா என்ன கல்யாணத்தை குழப்பறதுக்கு நிற்கிறாவா? அவங்க இவ்வளோ தந்தாலும் வாங்க வேண்டியதானே. நமக்கு என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் தானே. அவங்க 3 பொம்பளை பிள்ளையை வச்சிருக்காங்க, நாங்களும் ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கோம். அதை உணரத்தானே வேணும். ஓமோங்க, அதை நான் சொல்லுறேன் வாக்கு. இல்லை நீங்கள் 20 பவுன் நகையும் 15 லட்சம் ரூபா காசும் தாங்க சீதனம். கடவுளை, 20 பவுன் நகை 15 லட்சம் ரூபா காசுமா? அவ்வளவெல்லாம் எங்கள்கிட்ட இல்லையம்மா. நான் 3 பொம்பளை பிள்ளையை நான் தனியாக தான் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் மனசாட்சி படிக்கிறதுங்கம்மா. என்ன சொல்கிறீங்கம்மா? ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி அனுப்ப போறீங்க, 20 பவுன் நகையும் 15 லட்சம் ரூபா காசும் தர முடியாதுன்னா நாங்கள் போய் கல்யாணம் கட்டுறது உங்களோட வீட்டில் பொண்ணு எடுக்கிறது? இல்லை ஆண்டி, நாங்கள் 20 பவுன் நகையும் 15 லட்சம் ரூபா காசும் தரம். தைப்பொங்கலுக்கு பிறகு கல்யாணத்தை செய்வோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்கள் கல்யாண வீட்டு செலவு நாங்களே அரைவாசி பொறுப்பெடுக்கிறோம். அனன்யா, என்ன சொல்லுற? என்ன இவ்வளோத்தையும் கொடுப்போம்? என்ன யோசிக்காம கதைக்கிறியா? அம்மா நீங்கள் பேசாமல் இருங்க, அதெல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். இந்த முறை அக்காவுக்கு கல்யாணம் கட்டாயம் நடந்தே ஆகணும். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. இவ்வளோ தைரியமாக சொல்லுற. இன்னும் தைப்பொங்கலுக்கு பிறகு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ என்ன ஒழுங்குபடுத்துவ? லூசு மாதிரி கதைக்காத. வார்த்தையை விட்டு போட்டு செய்யாட்டி இப்போ இந்த அவமானம் ஆயிரும். நீ யோசிச்சு தான் கதைக்கிறியா அனன்யாக்கா? இல்லை
இல்லை ஆண்டி, நாங்கள் 20 பவுன் நகையும் 15 லட்சம் ரூபா காசை நாங்கள் எங்களுடைய அக்காவுக்கு சீதனமாக தருவோம். தைப்பொங்கலுக்கு பிறகு கல்யாணம் செய்வோம். இப்போ எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுடைய அக்கா பிடிச்சிருக்கு தானே? ஓம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரி, ஓகே, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க சம்மந்தியம்மா. சரி, ஓகே, வேறு எதுவும் கதைக்க போகிறீங்களா? அம்மா நான் கொஞ்சம் பொண்ணோடு தனியாக கதைக்கணும், கதைக்கலாமா? ஓமாம் தம்பி, கதை எங்க பிரச்சனை இல்லை. கதைக்கத்தானே வேணும். என்னென்றாலும் 2 பேரும் கதைச்சாதான் 2 பேரும் சேர்ந்து தானே முடிவெடுக்கணும். கல்யாணம்ன்றது சும்மா விளையாட்டு இல்லை தானே. ஓகே தேங்க்யூ ஆண்டி. அனிகாக்கா, போ போ போ.